எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு குருமா, வாங்க சாப்பிட்லாம். ஹலோ, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு குருமா. நண்டு குருமா எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வைக்கிறாங்க பாருங்கள். கோல்டு வின்னர். உங்கள் எண்ணெய் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிதான். மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் வதக்கணும். சீரகம் எல்லாம் செவந்துடுச்சுங்க. சோம்பு, இதெல்லாம் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணணும், 2 தக்காளி, பச்சை மிளகா வந்தாங்க, தேவை கொஞ்சம் மிளகா பொடி போடணும். அப்புறம் நல்லா கொஞ்சம் இது நான் பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி நண்டு நல்லா வதக்கிட்டு ஊற்றணும். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் பதம் வதக்கிட்டு வதக்கணும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வாசனை போகிற வரைக்கும். அதில் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி நண்டு வதக்கி இதை எடுத்து ஊற்றிட்டோம். அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா கொஞ்சம் போன பிறகு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி நண்டு கொஞ்சம் வதங்கிட்டோன்னு வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி இதை எடுத்துட்டு நம்ம நண்டு போட்டு வதக்கலாம். இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா நல்லா கிரேவி வரும். நல்லா இந்த கடாயிலே வதக்கலாம். எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிக்கிறேன்ல கடுகு, உளுத்தம்பருப்பு சும்மா கொஞ்சம் கால் டீஸ்பூன் பொரிஞ்சு வந்த பிறகு நண்டை போட்டு ஒரு வதக்கி இது பச்சை மிளகாய் இதை வதக்குந்த காரின பிறகு மிக்சியில் போட்டு அந்த நண்டில் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்த பிறகு தேங்காய் அரைச்சி மட்டும் செவந்து போச்சுங்க. இதில் இது போடுங்க. 3 பச்சை மிளகா தான் போட்டுக்கிறோம். அது பத்தாது. அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் மிளகா 2 உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நல்லா 2 கரைச்சி போட்டுட்டோம்னா சிம்மில் வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து அதை ஊற்றணும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் எண்ணெயில் ஊற்றி பருத்து வச்சுருக்கோம். தண்ணி மிக்சியில் கொஞ்சம் ஊற்றுவோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சு பாருங்க. மிளகு சீரகம் எல்லாம் இப்போ இதில் ஊற்றிடணும். ஊற்றி கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிடணும். நண்டு வெந்த பிறகு கொஞ்சம் நல்லா செவந்து வரும். அப்போ இந்த தேங்காய் வச்சு ஊற்ற வேண்டியதுதாங்க. தேங்காய் கெசகசா போடலாம் இருந்தால், அப்படிலே ஒரு 2 இது போட்டுக்கோங்க. ஆனால் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நண்டு வெந்து தேங்காய் ஊற்றினா
ஊரே தூக்கும் நண்டு குருமா. சூப்பராக இருக்கும். ரொம்ப மசாலா போடணும், பட்டை லவங்கம் எல்லாம் போடக்கூடாது. நல்லா சளிக்கெல்லாம் நல்லது. குழம்புனாக்கா இந்த குழம்பு வச்சு கூட ஊற்றிக்கணும். நண்டு குருமா போட்டு மூணுனாங்க 2 நிமிஷம் பாருங்கள். தேவையான அளவு தேங்காய் 3/4 மூடி போட்டுக்கிறோம் நாங்கள். இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒச்சிக்கலை கொஞ்சம் போடுங்க. நல்லா குழம்பு கெட்டியாக ஆகும். ஓகேட்டா, நண்டு குருமாவுக்கு தேங்காய் இருக்கிறாங்க வதக்கி வச்சு தேவையான அளவு தண்ணி. கொஞ்சம் தண்ணி பத்தல நைஸாக வேணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்துச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா வெந்துச்சுங்க. காரம் காரத்தை கரெக்டாக இருக்குங்க. காரம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டாங்க. தேங்காய் ஊற்றி இறக்கிறது. நண்டு நல்லா வெந்தால் சாரெல்லாம் இறங்குங்க. இந்த தேங்காய் அடித்து ரெடியாக வச்சுக்கிறோம். தேங்காய் ஊற்றி இறக்க வேண்டியதுதான். கறிவேப்பிலை போடும். கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, இல்லையா கறிவேப்பிலை போடுவோம். தேங்காய் ஊற்ற போகிறாங்க. அவ்வளோதான், நண்டு குருமா ரெடி. வாங்க எங்கள் வீட்டுக்கு. நண்டு குருமா இப்படிதான் ஊற்றணும். ஓகே. ஆமாம், ரொம்ப தண்ணியை வைக்கக்கூடாதுங்க. எண்ணெய் தானே இறக்கிடணும். கறிவேப்பிலை போட்டு கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கறிவேப்பிலை போட்டு இறக்குங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. குருமா ஒரு 2 நிமிஷம் கொச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, குருமா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பட்டனை தட்டுங்க.